இங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாததால டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ண அவர் நீங்க குண்டா இருக்கிறது தான் காரணம். அது மட்டும் இல்ல குண்டா இருக்கிறதால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட வரும். அதனால வெயிட்ட குறைங்கன்னு சொல்றாரு. இவ குண்டா இருக்கிறதால இவள ஷேர் ஆட்டோல கூட யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மாமியார் இவள யானை மாதிரி இருக்கான்னு எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு திட்டிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு அவரோட சின்ன ஊர்ல எல்லாருக்கும் பிளவுஸ் சல்வார்னு தைச்சு கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அவரோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன துணி கடையில ஸ்டாக் மேனேஜரா இருக்கு. துணி கடை கொஞ்சம் நஷ்டத்துல போறதால அவனுக்கு ஜாப் போனாலும் போயிடும்னு வீட்டுல செலவெல்லாம் கம்மி பண்ண சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஊர்லயே ஒரு சூப்பர் மாடல் பொண்ணு ஒருத்தி இருக்கா. இந்த ஊர் லேடிஸ் எல்லாரும் குண்டா இருக்காங்க, நம்ம தான் ஃபிட்டா இருக்கும்னு அவளுக்கு எப்பவுமே ஹெட் வெயிட்டா இருக்கு. இந்த குண்டு பொம்பளைங்க எல்லாரும் ஒரு கேங்கா சேர்ந்து அடிக்கடி மீட் பண்ணி யூடியூப் சேனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆளுக்கு ஒரு ப்ரொஃபஷனை ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு லேடிஸ்க்கும் ஒரு டேலண்ட் இருக்கு. ஆனாலும் எல்லாரும் அதை பார்க்காம அவங்க வெயிட்ட பத்தியே பேசி அசிங்கப்படுத்துறாங்க. அந்த மாடல் பொண்ணு ஃபிட்டா இருக்கிற ஒரே காரணத்தால எல்லாரும் அவளை வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஒரு வாட்டி நியூ இயர் செலிப்ரேஷன் வருது, அதுல ஃபேஷன் ஷோ நடத்தலாம், ஆனா அந்த குண்டு பொம்பளைங்க எல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறா. அதுக்கு எல்லாரும் ஓகே சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் நானும் கலந்துப்பேன்னு சொல்ல உடனே அந்த மாடல் எங்க இந்த ஹை ஹீல்ஸ்ல நடந்து காட்டுன்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு நடக்க ட்ரை பண்றா. ஆனா கீழே விழுந்துடுறா. அப்புறம் இந்த பொண்ணோட குழந்தை அவளுக்கு தெரியாம அவ எழுதி வச்ச ஃபேட் பீப்பிள் ரிலேட்டட் தத்துவங்களை எடுத்து போஸ்ட் பண்ண அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல நல்ல ரீச் கிடைக்குது. அப்புறம் அவன் ஃபட்டாஃபட்டின்ற பேர்ல சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆயிரான். இந்த சந்தோஷமான விஷயத்தை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி இந்த பொண்ணு வந்தா அவனும் வேலை போயிருச்சுன்னு அவனோட அம்மா கூட சேர்ந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கான்.